மனோஜ்கிட்ட 27 லட்சம் ரூபாயை ஏமாற்றிட்டு போனவனை முத்து மீனா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம், நாங்களே கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிம்மா உன்னால் முடியும் அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்குறாரு. முடியுமாம்மா, நாங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாதான் அதோட அருமை என்ன அப்படின்ட்டு எங்களுக்கு புரியும், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்கிறாரு. ரூம்குள்ளே போயிட்டு மனோஜ் ரோகிணி கிட்ட கேட்குறாரு, நீ ஏன் முத்துவை கண்டுபிடிக்க வேணான்னு சொன்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது, நீங்கள் பேசாமல் இருங்க. அவன் போயிட்டு பணத்தை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா மொத்த பணத்தையும் அவன் ஆட்டையை போட்டு போயிடுவான். அவனுக்கு தர வேண்டிய பைசா சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டானா நமக்கு பிஸ்னஸில் போடுறதுக்கு பணம் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் நைஸாக அவங்கள கலட்டி விட்டேன் அப்படின்ட்டு இங்கே ரோகிணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் மனோஜை கூட்டிக்கிட்டு ரோகிணி சிட்டியை போய் பார்க்குறாங்க. சிட்டிக்கிட்ட எனக்கு தர வேண்டிய 30 லட்சம் ரூபா ஒருத்தங்கிட்ட மாட்டிட்டு நிற்கிது, அதை நீ தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், நீ தான் அதை மீட்டு தரணும், அதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வழியாக முத்து போகிறாரு. இதை ஒட்டு கேட்குறாரு. இவங்க பேசிக்கிறத பார்த்தா சரியாக படலையே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை போய் பார்க்குறாரு. முத்துக்கிட்ட அந்த தாத்தா ஒரு ஃபோனை கொடுக்குறாரு. இந்த ஃபோனை ஒரு பொண்ணு இங்கே போட்டு போயிடுச்சுப்பா, ரொம்ப நாளாச்சு வந்து வாங்கவே இல்லை. அந்த ஃபோனை ஆன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கான்டாக்டில் யாருக்காவது கால் பண்ணி கேட்டால் கூட அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி இந்த ஃபோனை படிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. இது என்னுடைய ஃபோன் ஆச்சே, இது எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படின்ட்டு முத்து ஆச்சரியமாக கேட்குறாரு. தெரியலப்பா, ஒரு பொண்ணு தான் கொண்டு வந்து கொடுத்துச்சு அப்படின்ட்டு தாத்தா சொல்கிறாரு. எந்த பொண்ணாக இருக்கும்? சரி, நான் ஒரு ஃபோட்டோவை காட்டுறேன், அந்த பொண்ணான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு ரோகிணியோட ஃபோட்டோவை காட்டுறாரு முத்து. இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, இந்த பொண்ணு இல்லை, இந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இன்னொரு பொண்ணு இருக்குது பார்த்தியா அப்படின்ட்டு வித்யாவை காட்டி இவங்க தான் வந்து இந்த ஃபோனை இங்கே போட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு தாத்தா சொல்கிறாரு. இப்போ தான் முத்துக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது, எல்லாமே ஒரு பிளான் பண்ணி தான் நடந்திருக்குது அப்படின்ட்டு மீனாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி எல்லா தகவலையும் சொல்கிறாரு. இதை கேட்ட மீனா ரொம்ப கோபத்தோடு பேசுகிறாங்க. என்ன இந்த ரோகிணி இவ்வளோ கேவலமாக இருக்காங்க. சரி, நான் இதை பற்றி சத்யா கிட்டே பேசுகிறேன் அப்படின்ட்டு சத்யா கிட்டே போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி செட்டிக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சிட்ருக்காங்க.